Hey guys, welcome to Singvijay Tamil. So பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26th, நாளைக்கு 27th கிளியர் கட்டா நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இன்னைக்கு லாஸ்ட் டேட் நான் போட்டிருந்தேன் 5 days strategy ஆஃப்டர் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா மாசாக பண்ணிடலாம். ஸோ அதை போட்டிருக்கேன் பாருங்கள். சிபிஎஸ்சி 2025 கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 27th February 2025 லாஸ்ட் டேட். டிப்ஸ் டு ஃபாலோ. இன்னைக்கு லாஸ்ட் டேட் என்ன பண்ணணும் நான் சொல்ல இந்த வீடியோ போடுன்ட்டு கிளியராக இந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக கவனிங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 8th March 2025 நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு முடிச்சுட்டு வாங்க. நான் நாளைக்கு மேக்ஸுக்கு கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நாள் இருக்குது, அந்த நாள் என்னென்ன பண்ணணும் பிளான் ஃபுல்லாக சொல்கிறேன். கிளியர் கட்டாக நீங்கள் கெமிஸ்ட்ரி நான் போட்ட மாதிரி மேக்ஸுக்கும் போடுவேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக இன்னும் மாசா லைக் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் லைக் மார்க்ஸை கெமிஸ்ட்ரியில் 90+, 95+, இன்னும் எப்படி மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. லைக் நிறைய பேர் சென்டம் கேட்டே இருந்தீங்க. அந்த சென்டம் பக்கத்தில் லைக் சென்டமே வாங்கிடுற மாதிரி நான் ஒரு பிளான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் சாம்பிள் பேப்பர்ஸ் போடுங்க. 5 daysல கிட்டத்தட்ட 3+ சாம்பிள் பேப்பர்ஸ் போடணும். ஃபைனல் டேல ஒரு சாம்பிள் பேப்பர் போடணும். கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், அதான் பார்த்துருக்கேன். ஃபைனல் ஆஃப்டர் சாம்பிள் பேப்பர் சால்விங் இன்னைக்கு சாம்பிள் பேப்பர் நீங்கள் போட்டிருக்கணும். போடலன்னா கூட பரவாயில்ல, லைக் ஒரு சாம்பிள் பேப்பர் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அனலைஸ் வீக் ஏரியாஸ். இப்போ நீங்கள் பேப்பர் போட்டிருப்பீங்க 670 மார்க்ஸு. ஸோ 70 மார்க்ஸில் வந்துட்டு லைக் எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். லைக் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். எல்லா சாப்டர்ஸ்க்குமே டோட்டல் 10 சாப்டர்ஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அதில் என்ன ஐடென்டிஃபை தி வீக் ஏரியாஸ் அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 5 ஆர்கானிக், 3 ஃபிசிக்கல், 2 இன்ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த 10 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ் லைக் முதல்ல லைக் எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். பட் ஆனால் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் 9 மார்க்ஸ் லைக் 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்க வாய்ப்பு இருக்குது. லைக் கார்னர்ஸ் காம்பவுண்ட்ஸில் 8 to 9 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, 9 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி லைக் சில சாப்டர்ஸ்லாம் இருக்குது. மீதி சாப்டர்ஸ்லாம் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு முதல்ல வீக் ஏரியாஸ், நீங்கள் இதில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஆர்கானிக்கில் வீக்கா, ஆர்கானிக் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபிசிக்கலில் வீக்கா, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக்கில் வீக்கா, இன்ஆர்கானிக் லைக் கிளியர் கட்டாக எதில் வீக் அனலைஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் லைக் அந்த வீக் ஏரியாஸை முதல்ல முடிச்சதுக்கு அப்புறமா லைக் வீக் ஏரியாஸ்லேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்டாக வெயிட்டேஜ் டாபிக்ஸ் இருக்கும். அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதான் ப்ரையாரிட்டைஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு லைக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி லைக் எல்லாமே நீங்கள் மாசம் பண்ணிருக்கீங்க. லைக் இன்னும் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் லைக் 9 மார்க்ஸ் கேட்பாங்க. கான்டெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் 8 to 9 மார்க்ஸ் கேட்பாங்க. டீபர் ஆஃப் பிளாக், ஆர்கானிக் டோட்டலாகவே 5 கட்ட அதுக்கும் நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. லைக் முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன லைக் ரிவைஸ் பண்ணணும், அதை லைக் வாட் யூ ஷுட் டூ அப்படி பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், லைக் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அந்த ஃபார்முலாஸில் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஃபார் organic, named reactions for organic, exceptions for inorganic, like reactions, all organic, inorganic, எல்லா reactions physical chemistryல கூட உங்களுக்கு sum plus like reactions எல்லாமே இருக்கு. ஒன்று கிளியர் கட்டா லைக் ஃபார்முலாஸ்ல இருந்து மெக்கானிசம்ஸ்ல இருந்து நேம்ட் ரியாக்ஷன்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ், ஆல் ரியாக்ஷன்ஸ் லைக் நீங்கள் கான்டெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டீப்பர் பார்க்கும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஐயூபேக் நார்மல் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. லைக் டைம் இருந்தால் போடுன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா டைம் கன்ஸ்ட்ரெயினால போட முடியல, கவலைப்படாதீங்க. லைக் கண்டிப்பாக அடுத்ததுல நீங்கள் கேட்க வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க. ஸோ லைக் ஆர்கானிக்கு நான் மெக்கானிசம், கன்வர்ஷன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கிளியர் கட்டா லைக் இந்த டெஸ்ட் ஆல்டா கண்டன்சேஷன், கேன்சர் ரியாக்ஷன் கிளியர் கட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 6 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன். லைக் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி லைக் மெக்கானிசம் எப்படி எழுதுறது, அதுக்கப்புறமா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது ப்ராப்ளமை, லைக் அதுக்கப்புறமா ஒரு கன்வர்ஷன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது கிளியர் கட்டா வீடியோ போட்டிருந்தேன். லைக் பார்க்கலன்னா இப்போ போய் பார்த்துட்டு லைக் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. லைக் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நான் வெறுமே சொல்லவே இல்லை. சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் லைக் சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படிதான் போட்டிருக்கேன், சால்வும் பண்ணியிருக்கேன். லைக் 2 days பேக் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கல போய் பார்த்துட்டு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பண்ணுங்க. யூ வில் பி கெட்டிங் லைக் ஃபுல் மார்க்ஸ் லைக் இந்த கொஸ்டின். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது குவிக் ரிவிஷன், ஷார்ட் நோட்ஸ். லைக் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க, எடுக்கலன்னா என்சிஆர்டி 100% அப்படி கிளியர் கட்டா 100% லைன் பை லைன் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருங்க, ஆனால் சென்டம் எடுக்கணும் கேட்டிருந்தீங்க. சென்டம் எடுக்கணும்னா இது இல்லாமல் யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் சென்டம் 100%. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ என்சிஆர்டியை லைன் பை லைன் நான் ஜெயிக்கே படிக்க சொல்லியிருந்தேன். லைக் ஜெயிக்கு நிறைய படிக்கல, படிச்சதுனால வெல் அண்ட் குட். லைக் இப்போ படிக்கலன்னா சிபிஎஸ்சிக்கு படிங்க, செகண்ட் செஷனுக்கும் உதவும்.
லைக் இந்த என்சிஆர்டி சிபிஎஸ்சிக்கு சூப்பராக இருக்கும். லைக் எல்லாத்துக்கும் லைக் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம். அதுதான் சொல்கிறீங்க. அந்த என்சிஆர்டியில் இதையும் படிங்க. நெக்ஸ்ட் குவிக் ரிவிஷன் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் இல்லைன்னா என்சிஆர்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட் நோட்ஸ்க்கு போங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் நீங்கள் எப்படி பண்ணணும் லைக் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். கிளியராக கவனிங்க. முதல்ல எப்பவுமே சொல்கிறது தான், பேப்பரை ஸ்கேன் பண்ணிடுங்க. லைக் 15 minutes உங்களுக்கு கொடுப்பாங்க ரீடிங் டைம். அந்த ரீடிங் டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 mark 2 mark 3 mark 4 mark 5 mark எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஈஸியாக இருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறமா லைக் எப்படி அட்டம் பண்ணுறது எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வரும்போது 1 mark எடுக்கும்போது டேரக்ட்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு லைக் எலாபரேட் பண்ண தேவையில்லை, எல்லாமே எம்சிக்யூஸ் தான். அந்த 1 mark எம்சிக்யூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக என்ன கொஸ்டின்ல இருக்கு, எந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் ஃபுல்லாக எழுதிட்டு, அந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் ஃபுல்லாக எழுதிட்டு, அந்த ஆப்ஷனோட அந்த ஏஆ பிஆ சிஆ அதை போட்டுருங்க. இதை மட்டும் போட்டால் போதும். நீங்கள் எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட், கோ டு தி பாயிண்ட். அதை சிபிஎஸ்சின்றது லைக் நீங்கள் பாயிண்ட்டுக்கு போனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடுவாங்க. எலாபரேட்டே பண்ணுங்க. டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் போட்டுருங்க. அந்த ஆப்ஷன் ப்ளஸ் அந்த ஆப்ஷனில் இருக்க என்ன கொடுத்துருவாங்க அந்த ஆன்சர் டோட்டலாக லைக் இதை மட்டும் போதும். யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஓகே. நெக்ஸ்ட் 2 marks பார்க்கும்போது நான் வந்துட்டு 3 to 5 marks லைன்ஸ் போட்டிருக்கேன். லைக் இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன், லைக் ஒரு அப்ராக்சிமேஷன் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். லைக் கேப் விட்டு எழுதுங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 to 5 லைன்ஸ்னா ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட்டுக்கு போயிருங்க. 2 marksனா கான்செப்ஷுவல் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ஒரு ஆர்கானிக் ஒரு ரியாக்ஷன் கேட்பாங்க, இல்லை இன்ஆர்கானிக்ல ஒரு எக்ஸப்ஷன் கூட செகண்ட் கான்ட்ராக்ஷன் லாந்தனிக் கான்ட்ராக்ஷன் லைக் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க. எல்லாமே 2 to 3 ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட்டுக்கு போயிருங்க. எக்ஸ்ட்ராவா எஃபர்ட்ஸ் போடுங்க. பட் ஆனால் டிவியேட் என்ன டிவியேட் ஆகாதீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கொஸ்டின் போடுறீங்கன்னா அந்த கான்செப்டை விட்டு யூ ஷுட் நாட் பி ஏபிள் டு டிவியேட். அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்டது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட் ஆருங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். நெக்ஸ்ட் 3 marksனா அப்ராக்சிமேட்லி 5 to 7 lines கேப் விட்டு எழுதுங்க. கேப்பை விட்டு கிளியராக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்கனாலே பேப்பரை ஃபுல் மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி இருக்கு. இது குட்டியாக தான் இருக்கும். லைக் அது எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பெருசாக லைன்ஸ் வராது. 5 markக்கு 1 full page கேப்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்லி 1 page or 2 pages நடக்கும். ஏன்னா ஒரு மெக்கானிசம் போடுறீங்களா, கேப் விட்டு எழுதுறீங்களா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 லைக் இன்டர்மீடியட் வருது, நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி போகுது. லைக் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஒரு ஸ்டெப்போட பேர் என்ன நடக்குது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஆரோஸ் கட்டாக போடணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பேஜஸ் நடக்கணும். அப்ராக்சிமேட்லி இப்படி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். நீங்கள் லைன்ஸ் கேப் விட்டு கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் இன் எவ்ரி நியூமெரிக்கல். ஃபிசிக்கலாக இருக்கு, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ நியூமெரிக்கல்ஸ் இருக்கு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கூட சில நியூமெரிக்கல்ஸ் இருக்கு. பார்க்கும்போது ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எழுதுங்க. ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஈக்குவேஷன், லைக் அந்த ஃபார்முலா அந்த ஈக்குவேஷனை போட்டிருங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கானிக் மெக்கானிசம், ஆல் ரியாக்ஷன்ஸ், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் நேமிங் கரெக்டாக இருக்கணும். ஐயூபேக் நேமிங்லாம் கேட்பாங்க. கிளியர் கட்டாக இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனால் சொல்லாதீங்க, நேமிங்கை கிளியர் கட்டாக பொறுமையாக போடுங்க. எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ, ப்ராப்பர் ஸ்டெப்ஸ், ஈக்குவேஷன், ஸ்ட்ரக்சர், மெக்கானிசம்ஸ், ரியாக்ஷன்ஸ், நேமிங் லைக் இதெல்லாம் ஒரு கிளியர் கட்டாக ப்ராப்பராக நீட்டாக கொடுத்தீங்கனாலே, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸோட போட்டிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். சரி, ஓகே புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் வரும்போது பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுனா ஆல்வேஸ் ஐ பி டெல்லிங் ரைட் நீட்லி. நீட்டாக எழுதுங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கேப்பை விட்டு லைனை விட்டு பொறுமையாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே, ப்ரெசன்டேஷன் லைக் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு புரியும். லைக் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் ரைட்டிங். உங்களுக்கு நீ ஒரு வேர்டை சொல்ல வரீங்கனாலே அந்த வேர்டை அவங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அந்த டீச்சருக்கு, அந்த மேம்க்கு, அவர் சார் எல்லாம் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அது புரியுறது தான். நீங்கள் கசன்ட்டு ஃபாஸ்ட் எழுதுகிற பேரில் மாற்றி போட்டிங்கன்னா எப்படி புரியும்? புரியாதுல்ல. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வரும்போது டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் டஃப் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்துட்டு லைக் பேப்பர் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஈஸி, மாடரேட், டஃப்ன்ட்டு செப்பரேட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணுறீங்க. செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஈஸியான செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மைண்டில் எல்லாமே கான்செப்ட் வந்துடும். வராமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் டஃப்பான கொஸ்டின் கூட ஈஸியாக மாறிடும். லைக் நீங்கள் பேப்பர் பார்த்தோன்னே டஃப்பான கொஸ்டின் வந்தோடனே டோன்ட் லூஸ் ஹோப். லைக் மார்க் போயிடுச்சு இப்போவே அப்படின்னு நினச்சிடாதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் திங்கிங் தி டஃப் கொஸ்டினை பார்த்துட்டு யோசிச்சே இருக்காதீங்க. போயிடுச்சுன்ட்டு ஈஸியான கொஸ்டின், மாடர்ன கொஸ்டினை போடுங்க. கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக டஃப் கொஸ்டின் கூட ஈஸியாக மாறும். மண்டேக்குள்ளே ஏறிடும். அதுதான் சொல்கிறேன். ஸோ இது மெயின் திங்கு.
நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லைக் பேப்பர் அட்டம்ப்டிங்ல பார்க்கும்போது அட்டெம்ப்ட் எவ்ரி கொஸ்டின் ஜெய் மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இதுல. லைக் எல்லா பேப்பர் வாட் எவர் சப்ஜெக்ட் இட் மேபி, என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் அட்டெம்ப்ட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். ஒரு பேப்பர்ல எல்லா கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும். ஏன்னா எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. இப்போ உங்களுக்கு சுத்தமாவே தெரியலனா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் நான் அடிச்சு விடுங்க, ஏதாச்சும் எழுதி விடுங்க. அரை மார்க் 1 மார்க்காச்சும் வரும், ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகும் பேப்பர், ஏதாச்சும் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க 98 வாங்குறீங்க, 2 மார்க் கொஸ்டின் ஒன்று தரல, ஏதாச்சும் அடிச்சு விடுறீங்க, அரை மார்க் போடுறாங்க, 99 வரும். 99 யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மார்க். லைக் 98 99க்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் நல்லா புரிஞ்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மார்க்ல வந்துட்டு ஃபுல் ஆன்சர் தெரியல, பாதிதான் தெரிஞ்சிருக்கு, இருக்கிறத ஃபுல்லா அடிச்சு விடுறீங்க. பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட், கான்செப்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா யூ கான் பி ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட், உங்களும் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட்ல இருக்க முடியாது. ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கிறத அப்படியே அடிச்சு விடுங்க. ஒரு 99ல இருந்து 6 மார்க் எழுதி போட்டு சென்ச்சுரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அதான் சொல்றேன். ஓகே, சென்டம் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அட்டெம்ப்ட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின், அட்டெம்ப்ட் எவ்ரி கொஸ்டின், அதான் சொல்றேன். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்சா ஸ்ட்ரெயிட் டு பாயிண்டா போயிருங்க, தெரியலனா ஏதாச்சும் ஒன்று போடுங்க, பட் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் டேல நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டேல என்ன பண்ணா, கடைசியா ஃபுல்லா நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ், ஸ்லீப் 8+ hours. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தூங்கியிருக்க மாட்டீங்க, நல்லா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ட்டு ஜெயிக்க கஷ்டப்பட்டுருப்பீங்க, சிபிஐ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஸோ மினிமம் 8 hours தூங்குங்க, கிளியர் கட்டா. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு 10:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கு முன்னாடி நீங்கள் போகணும். ஸோ இப்போவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க, ரிலாக்ஸ். எல்லாமே படிச்சிட்டிங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரிலாக்ஸ், ஸ்லீப் 8+ hours மினிமம். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு எல்லாமே படிச்சது எல்லாமே லைக் நீங்கள் என்ன இன்புட் போட்டிங்களோ அவுட்புட் வராது. ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் சூப்பராக வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, கடைசியாக வரும்போது ஆல் தி பெஸ்ட். டைம்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. கடைசியாக நீங்கள் லைக் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு ஒன்றா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டீங்க, கெமிஸ்ட்ரி முடிக்க போகிறீங்க. ஸோ காலேஜ் லைஃபுக்கு போக போகிறீங்க. லைக் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த மார்க்கு லைக் போக 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 ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட லைக் என்னால் முடியும், நான் மாதம் மார்க் வாங்க போகிறேன், சென்டம் அடிக்க போகிறேன்ட்டு கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே கான்ஃபிடன்ஸில் எக்ஸாம் போய் கொடுங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ், மாடர்னான கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ மேக்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டே இருக்கு. என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.